ஹலோ மைடிய மக்களே! இன்னைக்கான லைன கேட்க தயாரா? வாங்க கேட்போம். ஆழம் காணாது கடலில் குதிப்பது தைரியம். குதித்துவிட்டு எழுந்து வருவதுதான் தன்னம்பிக்கை. ஆழம் தெரியாம கால விடாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, சிந்தித்து செயல்படும்போது, எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கும்போது, நம்ம எல்லாத்தையும் நுணுக்கங்கள முடிஞ்ச வரைக்கும் சூழ்நிலை, சந்தர்ப்பத்தை அறிந்து செயல்பட வேண்டும். ஒருவேள பரவால்லடா எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தானே இருக்கு. ரிஸ்க்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாரின்ற மாதிரி, ஒரு வேள அந்த ஆர்வத்தில குதிச்சுட்டோம் அப்படின்னா, ஃபைன். ஒரு தைரியத்தில குதிச்சுட்டோம். ஆனா, முடியாதுன்னு நெனச்சுட்டோம்னா, கடல்ல குதிச்சுட்டு மூழ்கிடுவோம். ஆனால், என்னால முடியும். மறுபடியும் அந்த கரைக்கு போய் நான் உட்கார்ந்து அந்த கடல ரசிப்பேன்டா அப்படின்னு நெனச்சு நாம எந்திரிச்சு, தத்தளிச்சு, எதிர்நீச்சல் போட்டு எழுந்து வந்தோமேயானால், அதுக்கு நமக்கு அங்க என்ன உதவி இருக்கு? நம்மளால முடியுன்ற நம்ம மேல இருக்க நம்பிக்கையும், மன வலிமையும் தான். அததான் தன்னம்பிக்கை, நம்மளால முடியுன்ற விஷயம், மன வலிமைன்ற விஷயம், நெறைய இது இந்த இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள அடங்கும். இல்லையா? எத செய்யும் பொழுதும் சிந்தித்து செயல்பட்டால் சாத்தியம், நன்மை, ஆ அட்வான்டேஜ், வெற்றி எல்லாமே கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவோம்.